தேவி நாராயணீயம் 15ஆம் தசகம் சுதர்சன கதை. தேவி தரிசனம். சுதர்சனனும் அவனின் அன்னையும் ஆசிரமத்தில் எந்தவிதமான பயமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். சுதர்சனன் தினமும் ஆசிரமத்தில் தெய்வீக மந்திர சப்தத்தை கேட்டு வந்தான். சுதர்சனனின் சுபாவத்தை கண்டு முனிவர்கள் அனைவரும் மிகவும் நல்ல குழந்தை என்று சந்தோஷப்பட்டனர். தேவியின் அனுகிரகம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை படகு சீக்கிரம் எந்த கஷ்டமும் இல்லாமல் கரை வந்து சேரும். அதற்கு உதாரணம்தான் இந்த சுதர்சனனின் கதை. தந்தை இறந்ததும் வேறு வழியில்லாமல் நாட்டை விட்டு அனாதையாக பரத்வாஜர் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தான். அவனுடைய சக நண்பர்கள் எல்லோரும் முனிகுமாரர்களே. அவன் காதில் தினமும் விழுந்து கொண்டிருப்பது மந்திர சப்தமே. முனிகுமாரர்கள் க்ளீம் க்ளீம் என்று உச்சரிக்கும் மந்திர சப்தத்தை கேட்டு அவனுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வந்தது. முனிகுமாரர்கள் சொல்வது தேவியின் காமராஜ பீஜ மந்திரம். ஆனால் சுதர்சனன் அதன் பொருள் புரியாமல் சந்தோஷமாக அதை 5 முதல் 11 வயது வரை சொல்லி வந்தான். பரத்வாஜரும் அவனுக்கு உபநயனம் செய்வித்து அவனுக்கு சகல வித்தைகளையும் கற்பித்தார். அவன் அனைத்தையும் எளிதில் அறிந்து கொண்டு பண்டிதனாக ஆனாலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் மறவாமல் செய்து வந்தான். ஒரு நாள் நதிக்கரையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவி அவனுக்கு காட்சி தந்தாள். சிவந்த நிறம், சிவந்த நிற ஆடை, சிவந்த ஆபரணம் ஆகியவைகளுடன் கருட வாகனத்தில் அன்னை மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக தேவி தோன்றி சுதர்சனனை மகனே என்று அழைக்கிறாள். அவனுக்கு வில்லும் அம்புரா துளியும் வஜ்ர கவசமும் தந்து நீ காசிராஜன் மகள் சசிகலையை விவாகம் செய்து கொள், உனக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்று கூறினாள். மேலும் உன்னுடைய எதிரிகள் எல்லோரும் அழிந்து போவார்கள், ராஜ்யம் உனக்கே கிடைக்கும். உன் தாயாரான மனோரமாவோடு லீலாவதியையும் உன் தாயாராக நினைக்க வேண்டும். எந்தவிதமான விரோத மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. யுதாஜத்திற்கு உதவியாக இருந்த மந்திரிகள் அவர்கள் கடமையை தான் செய்தார்கள். எனவே அவர்களிடமும் விரோத மனம் காட்டக்கூடாது. ஒரு ராஜாவிற்கு ராகத்வேஷம் இருக்கக்கூடாது. எனவே ராஜ தர்மங்களை நீ அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி மறைந்தாள். சுதர்சனனுக்கும் சசிகலைக்கும் திருமணம் செய்வித்து சசிகலாவின் தந்தை சுபாகுவிற்கு அனுகிரகம் செய்ய தேவி நினைத்தாள். அதனால் சுதர்சனனுக்கு காட்சி தந்த தேவி காசிராஜன் மகள் சசிகலையின் கனவிலும் தோன்றினாள். சசிகலையிடம் உன்னை விவாகம் செய்து கொள்ள பிறந்திருக்கும் துருவசந்தி என்னும் கோசல நாட்டு அரசரின் மகன் சுதர்சனன் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறான் என்று கூறி மறைந்தாள். சசிகலை கண் விழித்ததும் தான் தேவியை பார்த்ததும் தேவி கூறியதும் நிஜமா அல்லது கனவா என்று ஒன்றும் புரியவில்லையே. ஆயினும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாள். நந்தவனத்திற்கு சென்று தான் கண்ட கனவை தன் தோழியிடம் கூறி மகிழும் போது அங்கு ஒரு பிராமணர் வர அவரை கண்டு நமஸ்கரித்து எங்கிருந்து வருகிறீர் என வினவுகிறாள். அவரும் பரத்வாஜர் ஆசிரமத்திலிருந்து வருவதாக கூறினார். அந்த ஆசிரமத்தில் ஏதும் அதிசயமாக உலகில் இல்லாதது உண்டா என கேட்கிறாள். குணத்திலும் உருவத்திலும் சிறப்பாக பிரம்மனால் படைக்கப்பட்டிருக்கும் புருஷனுக்குரிய சகல லட்சணங்களும் உடைய சுதர்சனன் தான் அந்த அதிசயம். நீ அவனை மணந்து கொண்டால் ஸ்வர்ணமும் மாணிக்கமும் இணைந்த அழகு போல் ஆகும் என்று கூறினார். தான் சொப்பனத்தில் கண்டது உண்மைதான் என புரிந்து கொள்கிறாள் சசிகலை. அவனையே கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். சுதர்சனனுக்கு எந்த ராஜ்யமும் இல்லை. அவன் காட்டில் ஒரு ஆசிரமத்தில் இருப்பவன். அவனுக்கு எந்த வேலையும் இல்லை. காட்டில் இருப்பவனுக்கு என்ன வேலை இருக்க முடியும்? ராஜ்யமில்லாத ஒருவனை தன் மகள் காதலிப்பது காசிராஜனான சுபாவிற்கு சிறிது வருத்தத்தை தருகிறது. தன் மகளிடம் அவனிடம் ராஜ்யம் இல்லை, செல்வமில்லை, அவனை கல்யாணம் செய்து கொண்டால் நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி அவள் மனதை மாற்ற முயற்சிக்கிறார் அரசர். அதனால் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த காலத்தில் சுயம்பரம் என்பது 3 வகை. இச்சா சுயம்பரம், அதாவது விரும்பிய மணாளனை தேர்ந்தெடுப்பது. வீர சுயம்பரம், வீர தர்மத்தால் கன்னிகையை பறிப்பது. உதாரணம் பீஷ்மர். பந்தய சுயம்பரம், ராமர், அர்ஜுனன். இதில் இந்த
முதல் வகை சுயம்பரத்தை ஏற்பாடு செய்கிறார். அரசர்களின் அழகு, பலம், வீரம், செல்வம் இவைகளெல்லாம் தன் மகளின் மனதை மாற்றும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் சசிகலை என்ன செய்தாள்? ருக்மிணி தேவி எப்படி ஒரு அந்தணரிடம் செய்தி அனுப்பினாளோ அதேபோல் சசிகலாவும் அந்தணரிடம் ஒரு கடிதம் அனுப்புகிறாள். அவரும் பரத்வாஜர் ஆசிரமம் சென்று அனைத்தையும் சுதர்சனனிடம் கூறுகிறார். சசிகலைக்கு சுயம்பரம் ஏற்பாடு நடக்கிறது என்றும் கூறுகிறார். சுயம்பரத்திற்கு அழகு, படை, பணம், பலம், வீரமுடைய எல்லா அரசர்களும் காசி நகரம் வர ஆரம்பித்தார்கள். ஆனால் சசிகலைக்கு யாரிடமும் விருப்பமில்லை. அவள் சுதர்சனனை மட்டுமே விரும்பினாள். வீரனும் ராஜா துருவசந்தியின் புதல்வனுமான சுதர்சனன் தன்னை விவாகம் செய்தால் மிகவும் பொருத்தமே என்று நினைத்தாள். அந்த அந்தணர் சொல்லியது போல் கட்டாயம் சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வருவார், தன்னை விவாகம் செய்து கொள்வார் என்று நம்பினாள். சுதர்சனனுக்கு அன்னை நேரில் காட்சி தந்தாள். சசிகலாவிற்கு அன்னை கனவில் காட்சி தந்தாள். அவர்களுடன் அன்னை பேசினாள். அவர்களுக்கு நிச்சயம் ஐஸ்வர்யமும் மோட்சமும் கிடைக்கும். தாயே, அவர்களை போல் எனக்கும் உன்னிடம் பக்தி வர வேண்டும் என்று இந்த கவிஞர் அன்னையை வேண்டி நமஸ்கரிக்கிறார். 15ஆம் தசகம் நிறைவடைந்தது.